தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 12ஆம் நாள். புனித சூசையப்பர் அளவில்லாத துன்பங்கள் அனுபவித்ததை தியானிப்போம். தியானம். சிமியோன் என்ற புண்ணியவான் திருக்குழந்தையை கையில் எடுத்து இவர் பலருக்கு பகையாளியாகவும் பலருக்கு மீட்பராகவும் இருப்பார். இவர் துன்பப்பட போவது அவமானம், மரணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உமது இதயத்தினை அத்துன்ப வாழ் ஊடுருவும் என்றார். அப்போது இவ்வார்த்தைகளை கேட்டு மனத்துயர் அடைந்ததோடு தம் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்டார். இறைவா, உம்முடைய மகனுக்கு துன்ப சாவு வந்தாலும் அதனை மக்கள் புரிந்து கொண்டாலாவது பரவாயில்லை. ஆனால் இவர் துன்பப்பட்டு மரித்தாலும் மக்கள் நன்றியற்றவர்களாக கெட்டுப்போவது அவருக்கு மரணத்தை விட அதிக துன்பம் அளிப்பதாக இருக்கும். தனக்கு அவமானம் வரும்போது தாங்கிக் கொள்ளும் சக்தியுள்ள புனித சூசையப்பர் தன் மனைவியின் வேதனையை தாங்க முடியாமல் தத்தளித்தார். அவருடைய பக்தியும் பாசமும் உள்ள மனைவியின் இதயம் துன்பத்தால் நோக்கப்படும் என்பதை அவரால் தாங்க முடியவில்லை. தனக்கு பிறகு மரியன்னை அனைத்து துன்பங்களையும் தனியே தாங்கிக் கொள்ள வேண்டும் என நினைத்து உள்ளம் உருகி வேதனைப்பட்டு அழுது புலம்பினார். தனது மகனால் மீட்பளித்த மக்களை பார்த்து புனித சூசையப்பர் வேதனை அடைந்தார். அவரால் மீட்கப்பட்ட மக்கள் நன்றியோடு வணங்காமல், அவரது அன்பு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பலர் அவரை நிந்தித்து விரோதித்து அலட்சியம் செய்தவர்களை பார்க்கும்போது அவர் மனம் சொல்ல முடியாத வேதனை அனுபவித்தது. அவர்கள் வான்வீட்டு இழந்து கொண்டிருக்கிறார்களே என்ற எண்ணம் மேலும் மேலும் வெகுவாக அவரை பாதித்தது. நல்ல குழந்தையானது தன்னுடைய பெற்றோர் கவலைப்படும்போது மனம் வருந்தி அவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்வார்கள். அதுபோல நமது தந்தையான புனித சூசையப்பர் மனம் துயரப்படும் போது நாம் ஆறுதலளிக்க வேண்டுமாயின் அவரை வணங்கி அன்பு செய்து பரிகாரம் செய்ய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவோம். இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்கவே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே பாவத்திலிருந்து விடுபட்டு பாவிகளை மனம் திருப்பி நல்லவர்களை புண்ணிய வழியில் நிலைநிறுத்தி நல்ல வாழ்வு வாழ புனித சூசையப்பரிடம் வேண்டுவோமாக. புதுமை. இயேசுமரி சூசை வாழ்ந்த வீடு யூதேயா நாட்டிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்தது. பழைய கால கிறிஸ்தவர்கள் அதை திருத்தலமாக கருதி வணங்கியதும் அல்லாமல் பிற நாடுகளிலிருந்தும் மக்கள் திரளாக வந்து வணங்கி சென்றனர். 1250 5ஆம் செலஸ்டின் என்னும் பாப்பரசரின் காலத்தில் நாசரேத்தில் இருந்த திருத்தல வீட்டினை இத்தாலியில் உள்ள செனரேத் என்னும் நகரத்திற்கு மாற்றப்பட்டது. இங்கு இவ்வில்லத்தை தரிசித்து வருவோர் மகத்தான நன்மைகளை பெற்று வருகின்றனர். இயேசு சபை துறவியரில் பல்தசார் அல்வாரேஸ் என்ற குருவும் இருந்தார். அவர் ஸ்பானியா நாட்டிலிருந்து ரோம் நகருக்கு சென்று அங்குள்ள திரு இல்லத்தினை தரிசிக்க சென்றார். அத்திரு இல்லத்தை கண்டு பேருவகை கொண்டார். தாங்க முடியாத அளவு இன்பத்தில் திளைத்த போது மரியன்னை அவருக்கு தோன்றி அவருக்கு பல ரகசியங்களை தெரிவித்தார். அவர் மேலும் பக்தியில் வளர அவருக்கு ஆசிரியராகவும் நன்மாதிரியாகவும் தூய சூசையப்பரை தெரிந்து கொண்டு ஜெபித்து வர வேண்டும். அவர் எப்போதும்
ஆறுதலும் அடைக்கலமுமாய் இருப்பார் என்றார். அவர் தன் மரணம் வரை மரியன்னை கூறியதற்கு கட்டுப்பட்டு அவ்வாறே நடந்தார். அந்த இல்லத்தில் இருந்த பிற துறவிகளும் புனித சூசேப்பர் வழியை பின்பற்ற அரும்பாடுபட்டார். அவர் தூயவர்களுள் ஒருவராக உயர்த்தப்பட்டார் என புனித திரேசம்மாள் உறுதி செய்தார். புனித சூசேப்பர் அவரை எல்லா வழிகளிலும் ஆசீர்வதித்தார். நமக்கு புனித சூசேப்பர் நல்லாசிரியராக விளங்குகிறார் என்பதை தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு கடைபிடிக்க முயலுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். பெரும் துன்பங்களை அனுபவித்த தந்தையாகிய புனித சூசேப்பரே, உம்மை வணங்கி புகழ்கின்றோம். தன்னுடைய மரணம் வரையில் இயேசுநாதரை பின்பற்றினீர். நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நன்மாதிரிகையும் ஆறுதலுமானவரே, நாங்கள் இவ்வுலக செல்வங்கள் இன்பங்களில் அதிக ஈடுபாடு காட்டாமல் துன்பங்களில் ஆர்வமாய் இருக்கச் செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசேப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். வேதனை நிறைந்த புனித சூசேப்பரே, துன்பப்படுகிற எங்கள் மேல் இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த புனித சூசேப்பரே, எங்கள் துன்பங்களை நீக்கியருளும். வேதனை நிறைந்த புனித சூசேப்பரே, எம்மை உம்மோடு மோட்சத்தில் சேர்த்து கொள்ளும். ஆமேன். புனித சூசேப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக.
இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திருக்குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபதியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாயின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே,
எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திரு குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.